பட்ட பெயர் விட்டு அழைப்பது, அவர்களை கிண்டல் பண்ணுவது, நையாண்டி பண்ணுவது, இதெல்லாம் நாம் நிறைய இதை பார்க்கிறோம். வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்களை கொண்டு அடுத்தவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள். நீங்கள் இந்த மாதிரி சொல்வது ஈமான் கொண்டதற்கு பிறகு மிகவும் மோசமானது. ஒருத்தர் நம்பிக்கை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு கெட்ட பெயரை சூட்டி சொல்வது இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானது. அதனால் பட்ட பெயர்களை கொண்டு சொல்வதனால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால், மனவேதனைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சில பட்ட பெயர்கள் உண்டு, சாதாரணமாக பேசுவது உண்டு, அவர் அதை கண்டுகொள்ள மாட்டார், வருத்தப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார்னா நம்ம பயன்படுத்தலாம். நபிகளார் பயன்படுத்தி இருக்கிறார். சஹீல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகையை குறைத்து தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திற்கு குசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தொழுகை வந்து சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. இல்லை நீங்கள் கம்மியாக தான் தொழுதுறீங்க. அப்போ நபிகளார் மற்ற மக்கள்கிட்ட கேட்குறாங்க, சதக துல் யதைன், 2 கைகள் உள்ளவர் சொல்வது உண்மைதானா? எல்லாருக்குமே 2 கை தான் இருக்குது. ஆனால் அவருடைய கை ரொம்ப நல்லா நீளமாக இருந்தனால அவருக்கு பட்டப்பெயராக துல் யதைன், அவருடைய இயற்பெயர் வந்து ஹிர்பாக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது துல் யதைன் சொல்வது உண்மைதானான்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இதை அவர் கோவித்து கொள்ளவில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி சில பெயர்கள் வந்து பட்ட பெயர்களே கூப்பிட்டு பழக்கப்பட்டு இருப்பார்கள், அவர் அதை ஏற்றுக்கொண்டு இருப்பார், அதனால் அவர் இது பண்ண. சில பெயர்களை கூப்பிடும்போது கோபப்படுவார், ஆத்திரப்படுவார். அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பட்ட பெயர்களை என்ன செய்யக்கூடாது, தீய பட்ட பெயர்களை கொண்டு அழைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம என்னத்தை நம்ம பேசினாலும் அனைத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், பதிவு செய்கிறார்.